ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் லைவ் சார்ட் சரியாக ரன் ஆகாதனால நம்ம லைவ் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னுடைய மிஸ்டேக்ஸ் இல்லை. இது சார்ட் ப்ளே ஆகாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மணிக்கு 10:30 10:30 மணிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்து பாருங்கள். லெவல்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்து பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எப்படி எடுத்து மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன். மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆச்சு, பேக் டு பேக் எப்படி எந்த இடத்துல டச் ஆச்சு, எல்லாமே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சார்ட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட டச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் டச் ஆகிடுச்சு. நிஃப்டி 50, அதாவது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே மூணாவது ரெசிஸ்டன்ஸும் கிட்டக்கிட்ட டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இப்போ என்னென்னா, நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ஒரு வேளை இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெயின் லைன் நின்றுச்சுன்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு சின்ன ஸ்மால் ட்ரெண்ட் லைன் கட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, நம்ம நேற்று சொல்லியிருந்தீங்களா ரீடெஸ்ட்மெண்ட், இதனுடைய ஃபாலிங், இது ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கேயும் நம்ம செல்லிங்கான வியூ பார்த்துக்கலாம். ஆனால் செல்லிங் அந்த இடத்துல மேபி உங்களுக்கு செல்லிங் எடுத்துருந்தீங்கன்னா எஸ்எல் ஹிட்டாக இருக்கும். இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இந்த அகைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இந்த செகண்ட் ஹேண்ட் இன்னொரு டைம் பை எடுத்திருந்தேன், இந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கடந்தாச்சு, டச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பிளான் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கட்டானால் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். சரி, இன்கேஸ் ப்ரைஸு மேலே வந்துச்சு, இந்த இடத்துல மேலே பாடியோட க்ளோஸ் கொடுக்குது, 19,800க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் கொடுக்குது. அப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, அகைன் இங்கேருந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் இந்த நம்மளுடைய 19,900 அந்த லெவலில் உங்களுக்கு ரீச் பண்ணதை பார்க்கலாம். இந்த ரீடெஸ்ட்டாக இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இது பை சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பை, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே செல்லிங்கான பிளான் பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக செல்லிங் பண்ணுங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக பை அண்ட் செல்லுக்கான வியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்க நம்பரை பிடிச்சி மறக்காமல் உங்களுடைய 500 லைக்ஸ் பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன கண்டிஷனாக இருக்குது, எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் போயிடலாம், இன்னும் கொஞ்சம் பிக்சர் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ரைட்டுங்களா, கொஞ்சம் எடுத்துக்கிறானுங்க. ஓகே, 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு இல்லைங்களா, இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, பேக் டு பேக். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் மேலே கவனம் வைங்க. ப்ரைஸ் இங்கேருந்து அப்மூவ் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அப்மூவ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிட்டு திரும்ப இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் இது அப்சைடுக்கான பிளான். டவுன் சைட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டோன்னா திரும்ப நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க, இந்த சப்போர்ட் லைன் கட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட்லாம் வரும். இந்த 44,750 இந்த மாதிரி லெவலில் வரும். இங்கே செல் அண்ட் பைக்கான வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இதுக்கு மேலே ஒரு பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்குறேன் அப்படின்னா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சா நீங்கள் பை பார்க்கலாம். இங்கேயே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் போடாதீங்க, ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் வீக்னஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அங்கே நீங்கள் வெளியே வந்தாலும் சின்ன ஸ்மால் ஸ்டாப் லாஸோட. ஓகேங்களா, ஸோ நீங்கள் டார்கெட்லாம் ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவலில் இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பை சைடு மேலே மூமெண்டம் ஆச்சுன்னா. ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு டைம் பார்த்துலாம். இது 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஷார்ட் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு டைம் பார்க்கலாம் எந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஷார்ட் டைமில் நம்ம எங்கள் ரெசிஸ்டன்ஸ் இதே ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீழே ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா இங்கே ஃபால் ஆகிட்டு கீழே வரும். இல்லை இதுக்கப்புறம் மேலே நீங்கள் பிரேக் அவுட்டில் பையிங்கான வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்,
ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் இங்கே அப்பவும் கொடுக்க சான்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட் ஆகும். உங்களுக்கு டார்கெட் புக் பண்ணிக்கினாவே இந்த ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சு அது வந்து சப்போர்ட் ஆகும், சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா, அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இங்கே ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணிவிடுங்க. இந்த பிரேக் அவுட்டில் பண்ணுறவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டியில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் மேபி நாளைக்கு டச் பண்ணிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் டச் கொஞ்சமாக ஸ்லோன்னு சொல்லி மேபி உங்களுக்கு இந்த லெவல் வந்து டச் பண்ணிடலாம். ஓகே, எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,400 430 அந்த லெவல் கிட்டே உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் இருந்துச்சு. நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான ஒரு பிரேக் அவுட்டில் எடுத்திங்கன்னா இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க போதும். ஏன்னா ப்ரைஸ் அங்கேருந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் டாப்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பை அண்ட் செல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் வச்சு அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் மேலே போகணும். இந்த 20,500க்கு மேலே தான் நீங்கள் பை எடுக்கணும். சப்போஸ் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா திரும்ப வந்து இங்கே வரும் ப்ரைஸ். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.